நம்ம ஹோம் பேஜுக்கு ஒரு காமனான ஒரு ப்ரைமரி கீவேர்டு இருக்குது. அதை நம்ம ஹோம் பேஜில் இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். வேறு இந்த பேஜ் இந்த வேர்டுக்கு ரேங்க் ஆகணும், இந்த பேஜ் இந்த வேர்டுக்கு ரேங்க் ஆகணும் அப்படின்னு. கோச்சிங் சென்டர் இன் பெங்களூர் அப்படின்ட்டு என்னோட ஹோம் பேஜ் வரணும். நீட் கோச்சிங் சென்டர் இன் பெங்களூர் என்னோட நீட் பேஜ் வரணும். ஜேஇ கோச்சிங் சென்டர் இன் பெங்களூர் என்னோட ஜேஇ பேஜ் வரணும். இப்போ உங்களோட டவுட்டுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். லெகின்ஸ் செல் பண்ணக்கூடிய ஒரு கிளைண்ட். மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது? ஹோம் பேஜ் ஒன்று, லெகின்ஸ் கலெக்ஷன் ஒன்று, அபோட்டஸ் பேஜ் ஒன்று, ஷிம்மர் லெகின்ஸ், ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ், ரெட் காட்டன் அப்படின்னு நிறைய பேஜஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 25 பேஜஸ் கிட்டே வச்சுருக்குறாங்க. இவங்களோட கீவேர்ட்ஸ் பாருங்கள். ஹோம் பேஜுக்கு லெகின்ஸ் ஃபார் உமன், லெகின்ஸ் ஃபார் கேர்ள்ஸு, ஷிம்மர் லெகின்ஸ், ஷிம்மர் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸு, ஹை வெயிஸ்டட் லெகின்ஸு, லெகின்ஸ் ஃபார் ஜிம். அடுத்த பேஜ் பாருங்கள், ஷிம்மர் லெகின்ஸ் கலெக்ஷன். ஆனால் கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷிம்மர் லெகின்ஸ் கலெக்ஷன் இன் இந்தியா, ஷிம்மர் லெகின்ஸ் ஆங்கிள் லென்த், ஷிம்மர் லெகின்ஸ் கோல்டு, பார்ட்டி ஷிம்மர் லெகின்ஸு, ஷிம்மர் ஆங்கிள் லெகின்ஸு, ஷிம்மர் லெகின்ஸ் ஃபார் உமன். இந்த பேஜுக்கான கீவேர்ட்ஸுக்கும் ஹோம் பேஜுக்கான கீவேர்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஓகேங்களா? இது நம்மளோட காமனான கீவேர்ட். இந்த மாதிரி கீவேர்ட்ஸுக்கு என்னோட ஹோம் பேஜ் ரேங்கான பெட்டர்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற போது இந்த கீவேர்ட்ஸ் என்னோட ஹோம் பேஜில் கொடுக்குறேன். ஷிம்மர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸுக்கு ரேங்க் ஆகணும் அப்படின்னு நான் ஒரு பேஜுக்கும் ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸை நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இங்கே ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான கீவேர்ட்ஸ். இத்தனை கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஜில் நம்மளோட ஹோம் பேஜில் யூஸ் பண்ணலாம்.